நீங்க புத்திசாலிகளா இருந்தா, நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா, நீங்க நல்ல விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இதை விளங்கிக்கோங்க. அவதான் விளங்குவாங்க என்றான். நல்லா துனியா விளங்கிக்கிறான், ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்ல. துனியாவை எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல. அவரோட பேசி தப்பே இல்ல. அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க, ஒன்றும் வேலை இல்லாது. புத்திசாலி யார் என்றால் அல்லாஹ் விளங்கி இருக்கிறார், ஆகிரத்தை விளங்கி இருக்கிறார், சொர்க்கம் நரகத்தை விளங்கி இருக்கிறார், நன்மை தீமையை விளங்கி இருக்கிறார், ஹலால் ஹராத்தை விளங்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில வாழ்றார். விளங்கி மட்டும் இன்னும் போதாது. நான் முஸ்லிம்ஸ் எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதிக்கிறாங்க, அரபுல கிதாபுகள் எழுதிக்கிறார், ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறார். ஆனா அவர் கலிமா சொல்லி இல்லை. அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. யஹூதிகள்கிட்ட பரக்கத்தா இருக்கு. வெறும் நாலேஜால அங்க சொர்க்கம் போக கிடைக்க அப்படின்னா போனுக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கு. போன்ல எல்லாமே குரான் ஹதீஸ் விக்ர சட்டா எல்லாமே எல்லா பத்துவாவும் இருக்கு. அதனால அமல் தான் தேவை, செயல்ல வர வேண்டியது. தக்குவாவத்தான் நல்லா குரான்ல சொல்றாங்க.